பொதுத் தேர்வு 2026 வெற்றி இங்கே தொடங்குகிறது. ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர்ற புதன்கிழமை உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் யாருக்குமே பயம் தேவையில்லை. கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 1 to 15 ஒன் வேர்டு சூஸ் த பெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும் சூஸ் த பெஸ்ட்டு வரும். அதில் 9 ஒன் வேர்டு புக் பேர் தான் கேட்பாங்க. 2 ஒன் வேர்டு மட்டும் இன்டீரியர் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12லேருந்து 15 வரைக்கும் ஒரு பாட்டு கொடுத்து அதுலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எந்த நூலில் இருக்குது, அதில் உள்ள எதுகை என்ன, மோனை என்ன, அதில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து பொருள் தருகள்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதே போல் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் யாவை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதணும். அடுத்து பகுதி 2 பார்த்தீங்கன்னா 6 கொடுத்து அதில் நீங்கள் 4 எழுதணும். இதில் வந்து ஈஸியாக எழுத வேண்டியது விடைக்கேற்ற வினா அமைக்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் எழுதணும். ஸோ கொஸ்டின் எழுதும் பொழுது கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் மார்க் குறைச்சிருவாங்க. அதுக்கடுத்து மீதி எல்லாமே வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் 21வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதாவது குறள்லேருந்து கேட்பாங்க. ஒன்று தொடங்கும் குறள் கேட்பாங்க, இல்லைன்னா முடியும் குறள் கேட்பாங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி. கண்டிப்பாக அது வந்து குறள் வந்து 10 குறள் இருக்குது. 10 குறளை தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 2 பார்த்தீங்கன்னா 7 கொடுத்து நீங்கள் 5 எழுதணும். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஊர் பேர் கொடுத்து அதோட மருவு கேட்டிருக்காங்க. அடுத்து பழமொழிகள் கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்பினர்களும் கண்டிப்பாக எப்பவுமே கேட்பாங்க. அதே போல் கலைச்சொற்கள் இதுவும் வந்து எப்பவுமே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 வேர்டு கொடுத்து தொடரில் அமைத்து எழுத கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு இலக்கண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 7லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச 5 மட்டும் எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழமொழி, பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 3 பாருங்கள். 3 கொஸ்டின் கொடுத்து அதில் வந்து நீங்கள் வந்து 2 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதை பற்றி எழுதி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பேராவிலே இருக்கும். அதனால் இதில் ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கடுத்து 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எழுதணும். அதுக்கடுத்து பிரிவு 2 பாருங்கள். அதுலேயும் அதே போல் 3 கொஸ்டின் கொடுத்து அதில் நீங்கள் 2 எழுதணும். அதில் வந்து கம்பல்சரி வந்து மனப்பாட பாட்டு. ஸோ அந்த மனப்பாட பாட்டுலாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இடம் சுட்டி பொருள் தருக கேட்டிருக்காங்க. இந்த இடம் சுட்டி பொருள் தருகளை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் எழுதணும். அதுக்கு ஒரு அதோட விளக்கம் எழுதணும், அதோட பொருள் எழுதணும், விளக்கம் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். பிரிவு 3ல் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுத கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 எழுதணும். அதே போல் இதில் வந்து ஒரு குறள் கொடுத்து அதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு குறள் கொடுத்து அடுத்து வந்து அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து அழகீட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த அணி ஒரு 4 அணி இருக்குது, அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருந்தால் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கடுத்து 5 மார்க், 5 மார்க்கு எல்லாமே வந்து எதிரா சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஆனால் அவன் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகள் கேட்டு 2 கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து நீங்கள் ஏதாவது 1 எழுதணும். அதேபோல் 39லையும் 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 எழுதணும். அடுத்து 40வது வந்து ஒரு படம் கொடுத்துருவாங்க. அந்த படத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதணும். ஸோ கவிதையை வந்து ஜென்ரலாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அந்த கவிதையை வந்து எல்லா படத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பண்ணி நீங்கள் எழுதினா போதும். அதுக்கடுத்து படிவம் உங்களுக்கு 4 படிவம் இருக்குது. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்நிலை வகுப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த படிவத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 இது கொடுத்துருக்காங்க. பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள் யாவை? அதுக்கு சாய்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2ல் வந்து டிரான்ஸ்லேஷன் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 42 ஆனா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொதுவான கொஸ்டின் நீங்களே எழுதலாம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், அதான் முக்கியம். அதுக்கடுத்து பகுதி 5 பார்த்தீங்கன்னா 3 8 மார்க். இந்த 3 8 மார்க் வந்து உரைநடை, செய்யுள் அண்டு துணைப்பாடம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நெடுவினா கேட்பாங்க. அதே போல் கட்டுரை கேட்பாங்க. ஸோ அந்த நெடுவிலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை விவரித்து எழுத கேட்டிருக்காங்க. அல்லது சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் புயலிலே ஒரு தோணி கதை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வட்டம் வந்து போன வட்டம் அதே போல் கலைஞர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் கலைஞர் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அதை தவிர்த்து மித்த எல்லாத்தையும் தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கட்டுரை நீங்கள் எழுதும் பொழுது ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து கட்டுரை எழுதணும். அந்த ஹிண்ட்ஸை ஃபுல்லாக சப்ஹெட்டிங்காக போட்டு கட்டுரை எழுதுங்க. அதே போல் இந்த ஒவ்வொரு நெடுவினா நீங்கள் எழுதும் பொழுதும் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க. இடையில வந்து ஒவ்வொன்றுக்கும் சப்ஹெட்டிங் கொடுத்து
அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஈஸியாக தமிழை பொறுத்தளவுக்கு ஈஸியாக மார்க் வாங்கலாம். எப்படி அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். அதே போல் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்கும் 1/4 மார்க் குறைப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. எந்த ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.